நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பொன்முத்துராமலிங்கம் அந்த பகுதியில் பிரபலமானவர். அதே மாதிரி NSV சித்தன் ஸ்தாபன காங்கிரஸ் சார்பாக அவரும் பிரபலமானவர். இந்திரா காங்கிரஸ் சார்பாக கரு சீமைச்சாமி அவரும் பிரபலமானவர், 2-3 தேர்தலை சந்தித்தவர். ஆனால் மாயத்தேவர் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். உள்ளூர்லேயே உச்சிலம்பேட்டிலே பல பேருக்கு தெரியாது. என்னென்னா அவர் மறைந்த PK மூக்கையா உறவினருங்கிற முறையில் அந்த உறவுகள் வட்டாரம் மட்டுமே தெரியும் பொதுமக்கள் மத்தியில். ஏன்னா அவர் சென்னையில் படிச்சுட்டு சென்னையில் அட்வொகேட்டாக இருக்கார். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலுமே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த 3 அரசியல் கட்சிகளும் வீழ்த்தார். இந்திரா காங்கிரஸுக்கு டெபாசிட் பறி போயிடுச்சு. ஒரு 10,000 வாக்குகள் குறைவாக வாங்கியிருந்தால் திமுக கட்டுத்தொகை இழந்திருக்கும். ஏன்னா அப்போ 2வது விட NSV சித்தன் தான் வந்தார். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய இந்திய அரசியலே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு மகத்தான வெற்றியை தான் அந்த திண்டுக்கல் நாடாளுமன்றம் ஒரு அரசியல் அங்கீகாரம் கிடைத்தது. இங்கே அந்த காலகட்டங்களில் இந்த திரு MGR அவர்கள் இந்திரா காந்தியினுடைய அந்த அழுத்தத்துக்கு அவங்க மிரட்டலுக்கு பணிந்து தான் கட்சி தொடங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ணாங்க. ஏதோ அந்நிய செலாவணி மோசடியில் ஈடுபட்டார், வருமான வரி கட்டாததுனால தெரியல, இந்த காரணங்கள்லாம் பொய்ன்னு அங்கே தான் நிரூபித்தார். ஏன்னா ஒரு நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இல்லை, ஒரு MP சீட்டுங்கிறது நமக்கு டெல்லியில் எவ்வளோ முக்கியத்துவம் சொல்லு. இந்திரா காங்கிரஸ் சார்பாக வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிற போது முடியாதுன்ட்டார். அப்போ அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருந்திருந்தால் நிச்சயம் விட்டு கொடுத்துருப்பார். அடுத்த தேர்தல் பார்த்துக்கோன்னு விட்டு கொடுக்கல. என்னுடைய அரசியல் இது தொடக்கம், மக்கள் ஆதரவு எனக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகத்தான வெற்றியை பெற்றார். அந்த காலகட்டங்களில் என்னுடைய பங்களிப்பு என்பது தேர்தல் பிரச்சார காலகட்டங்களில் திண்டுக்கல்லில் நான் இருந்தேன். அப்படியே 74 திருச்சி வரோம். திருச்சியில் மாணவர் அமைப்பிலிருந்து 74 to 78 அங்கே பயணிக்கிறேன். 78 மாநகர் சென்னைக்கு வரேன். திரு MGR அவர்களுக்கு அருகிலே இருந்து பார்க்க வேணுங்கிற மாதிரி ஒரு உணர்வோடு, ஒரு கிராமத்தானுக்கு பக்கத்தில் வந்து தலைவனை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த உணர்வோடு வந்தவன். முழுக்க அரசியல் பயணம்தான்.